ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு எங்கே தெரியுமா போகிறோம்? மார்க்கெட். இங்கே மார்க்கெட் இல்லை, கவுந்தப்பாடி மார்க்கெட் போகிறோம். நானும் பாப்பாவும். நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. கவுந்தப்பாடி மார்க்கெட் பார்த்துருக்கேன், ஆனால் உள்ளெல்லாம் நான் போனதில்லை. கூட்டமாக இருக்கும் சாயந்தர டைமில் அப்படின்னு சொன்னாங்க இங்கே உள்ள தாத்தா. அது ஏன்னா எல்லா சைடில் இருந்தும் வருவாங்க. கவுந்தப்பாடிக்கு தான் இங்கே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும்ல, இந்த ஏரியா சரௌண்டிங், அங்கெல்லாம் இருந்து வருவாங்க. அதனால் கூட்டமாக இருக்குமாம்மா. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கே போய் நான் என்ன வாங்கிட்டு வரேங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் அதிகமாக காய்கறிலாம் நான் வாங்க மாட்டேன். ஏதாச்சும் கெடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிற பொருளை தான் நான் வாங்குவேன். ஏன்னா நம்ம அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் காய்கறி நம்ம வாங்கணும். வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கக்கூடாது, ஏன்னா வாடி போயிடும். வச்சு யூஸ் பண்ணுற மாதிரினா இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்தால் நம்ம அப்படி வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைல்ல, அதனால் நான் அதிகமாக காய்கறிலாம் வாங்க மாட்டேன். இங்கேயே கிடைக்கும், நம்ம ஊர்லேயே கிடைக்கும் காய்கறிலாம். அதனால் நான் மார்க்கெட்டில் அதெல்லாம் வாங்க மாட்டேன். சரி, என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாப்பா அங்கே பாருங்கள். வர்ஷே அம்மா இதான் இருக்காங்க. பாப்பாவுக்கு தடவை இந்த சாந்தி பொட்டில் கோபுரம் இது வச்சுட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க போகலாம் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவுந்தப்பாடி மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். கவுந்தப்பாடி மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான், அந்த சைடில் தான் இருக்குது. நம்ம இப்படி தான் போகணும், ரோடு வழியாக. குறுக்கு பார்த்தெல்லாம் கிடையாது. இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் போயிட்டு பாதி பேர் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாங்க போய் பார்க்கலாம் மார்க்கெட்டை விட்டுருக்குன்னு. இருங்க, கடைலாம் போட்டிருக்காங்க. சம்சா கடை, சம்சா முறுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இருங்க, கூடலாம் 20 பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஜம்முன்னு இருக்குங்க. கூட எவ்வளோங்க? ஒயர் கூட எவ்வளோ? 270, 350, இதெல்லாம் 150, 120. அப்போ என்னமோ 20 சொன்னாங்க. கட்டப்பை 20. ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு ரேட்டுண்ணே. ஒவ்வொரு இதுவும் 70 ரூபா, 80 ரூபா. ஓ, சரி பாருங்க. செருப்பு கடை எல்லாமே, கருவாடு எல்லாமே. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ரா ஒரு இடத்துலையே பழக்கடை போட்டிருக்காங்க பாருங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பாருங்க, பூ மை ஃபேவரட் பூலாம் இருக்குது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கூறு கட்டி வச்சுருக்காங்க. பூலாம் செம்மையாக இருக்குல்ல. எதடா வாங்கன்னு பார்க்கலாம். எதை வாங்கிட்டு போகிறேன்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வீட்டில் போய் தான் கட்டணும். வாங்கின பிறகு இங்கே ட்ரெஸ்ஸு கடை, கீரை கடை, ட்ரெஸ்ஸு கட்டி. அதுக்கப்புறம் பண்டக்கடை, காரக்கடை. அங்கே பாருங்க, தார்பாய. சரி, நம்ம அப்படியே போகலாம். எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுற்றி தான் பார்க்கணும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஜட்டி கடை. அப்புறம் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே மெய்சில் இருக்கும் போது பாருங்க, எல்லாமே இருக்குது. அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்ணாடி, ஒரு கண்ணாடி வாங்கணும். அது என்ன வீடியோங்க பாருங்க.
பூட்டு மரம் எல்லாமே இருக்குது. கிண்ணி வகைகள், அருப்பு, மாவு அரைக்கிற அருப்பு, என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பார்க்குறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. கண்ணாடி பொட்டு எல்லாமே இருக்குது பாருங்க. இதே எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய இருக்குது பாருங்க. பெரிய மார்க்கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இது ஒரு லைனு. இந்த சீமாரி, அதுக்கப்புறம் வந்து காய்கறி கூறு கட்டி வச்சுருக்காங்க. எல்லோரும் டயர்டாக படுத்துட்டாங்க. இனிமேல் தான் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, கோஸு எல்லாமே இருக்குது. யாருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பாருங்க, எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இருங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். நான் மார்க்கெட்லேயே தான் இருக்கிறேன். மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட். இது மார்க்கெட்டுன்னு சொல்ல மாட்டாங்களாமா, சந்தைன்னு சொல்லுவாங்களாமா. ஆனால் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது பாருங்கள். சீமார் கூடை எல்லாமே விற்கிறாங்க. நமக்கு இந்த கூடைலாம் தேவையா? பாருங்க, மரம்லாம் வைக்கிறாங்கல்ல, மரம் வாங்கிக்கலாமாங்க. பார்க்கலாம். விலை எவ்வளோன்னு கேட்டால் 250 ரூபான்னு குண்டத்துக்கு போட்டாங்க தானே. சரி, பாய் எவ்வளோண்ணா? ஜோடி 350. ஜோடி 350. பாப்பா வச்சுருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம். கருவாடு பாயாதான் அடுக்கி வச்சுருக்காங்க. பாய். அப்புறம் சீமாறு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே. அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்மளால முடிஞ்சதை வாங்கிட்டு போகலாம். துணிலாம் வைக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க, பெரிய பெரிய கூடலாம் நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இன்னைக்கு சந்தையை சுற்றி பார்க்க வந்தாச்சு. சரி, அப்படியே வீட்டில் சும்மா தானே இருப்போம். சரி, கவுந்தப்பாடி சந்தையை பார்த்ததே இல்லையேன்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு இது ஒரு கண்குள்ள காட்சியாக இருக்குது. பார்க்குறது நல்லா ஜாலியாக. இப்போ என்னமோ எங்கேயோ வந்து சுற்றுலா வந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்தது அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் இருக்குது, அப்படி ஜாலியாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு இப்படி தோணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு சில்வர் சாமான் இருக்கலாம்னு தோணுது. ஆனால் இது எவ்வளோ வேலை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாமா? வந்து ஒரு கண்ணாடி இல்லாமல் இருந்துச்சுல, கண்ணாடி கிளார் அடிக்குதுண்ணே. கண்ணாடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி வந்து 65. அப்புறம் ஒரு மாம்பழம், ஒரே ஒரு மாம்பழம் தான் வாங்கினேன் பெருசாக. இது 20 ரூபா சொல்லிட்டாங்க. 30 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது எவ்வளோ சொன்னாங்களே, மறந்துட்டேன். 20 ரூபா நாட்டு சக்கரை. 20 ரூபாயா 30 ரூபாயான்னு தெரியல. 30 எவ்வளோன்னு தெரியலையே, மறந்துட்டேன். மறந்துட்டேன். அப்புறம் இது 20 ரூபா. இவ்வளோ வந்து வாங்கினேன். இவ்வளவுமே 20 ரூபா.
கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அப்புறமேட்டு குடமிளகா, இது 20 ரூபா. இதோ 20 ரூபா. நான் மார்க்கெட்டுங்கிற மாதிரி சந்தை அவ்வளோதான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவ்வளோ தான் வாங்கினேன். நான் வந்து சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போனேன். வாங்குறதுனா இங்கேயே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேயே எல்லாமே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதனால் காய்கறி அவ்வளோவா வாங்கலை. ஜீரகம் எல்லாமே இருக்குது, அதனால் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயின் இன்னொன்று வாங்கினேன். இதை வாங்காமல் விடுவோமா? பூ வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. அது நாளைக்கு தான் பூ வைப்பேன். எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், பூவத்துக்கு தண்ணிக்கு மேலே வந்து குடத்துக்கு மேலே வந்து வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு வைப்பேன் பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வந்து நான் நாளைக்கு வைப்பேன். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட் வீடியோ. மார்க்கெட்டு செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து என்ஜாய் பண்ணேன். மார்க்கெட்டில் அப்படியே சுற்றி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.